வணக்கம், welcome to Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இன்னைக்கு வெல்வெட்டித்துறை முறையில செய்யற வெண்டிக்காய் தீயலோட வந்திருக்கேன். இந்த வெண்டிக்காய் தீயல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இன்றைக்கு இந்த வெல்வெட்டித்துறை முறையில் வெண்டிக்காய் தீயல் செய்கிறதுக்கு நான் மண் சட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். ஹீட்டை மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்குது. இந்த எண்ணெயை விட்டு இந்த எண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஸோ அப்படி இந்த எண்ணெய் கொதிச்சா பிறகு இதில் 210 கிராம் வெண்டிக்காய் எடுத்து கழுவி போட்டு இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த இதில் போடுங்க. ஸோ நான் அந்த எண்ணெய்க்கு போகிறது காரணம் இந்த வெண்டிக்காயில் இருக்குமில்ல, வலுவலுப்பாக இருக்குமில்ல, அதை எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த எண்ணெயில் முதல் போடுறேன். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரெண்டு நிமிஷமாக அந்த எண்ணெயில் பிறண்ண வந்துருக்கு. இப்போ மீடியம் ஹீட்டில் 3 நிமிஷம் இதை நான் கிளறி விட்டேன். நான் வலுவலுப்பு தன்மை நல்லா குறைஞ்சிட்டு பெருசாக இல்லை. ஸோ அந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த வெண்டிக்காய்க்கு உரைப்பை கொடுக்குற பச்சை மிளகாய். ஸோ உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் இதில் 10 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். இதில் போடுங்க. சின்ன பச்சை மிளகாய். இதில் 1 காம்பு கருவேப்பிலை இருக்குது. இதையும் இதில் போடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு அளவான வெங்காயம்டா 3 எல்லாடிக்கு 60 கிராம் வருது சின்ன வெங்காயம். இதையும் இதில் போடுங்க. இது தேவைக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு இப்போதைக்கு சேர்க்குறேன். இதில் பழப்புளி இருக்குது. நல்ல திக்காக புளிஞ்ச பழப்புளி 2 டேபிள் ஸ்பூன் இருக்குது. இந்த வெண்டிக்காய் தீயலுக்கு பழப்புளி தூக்கலாக இருக்கணும். ஸோ அதால் கொஞ்சம் கூட பழப்புளி போடுங்க. ஸோ நல்லா திக்காக புளிஞ்சு வச்சுருக்கிறேன். நான் 20 கிராம் பழப்புளி எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா புளிஞ்சு வச்சுருக்கிறேன். இதில் தண்ணி இருக்குது. 1/4 கப் எல்லாத்துக்கு 60 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணியும் இதில் விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஹீட்லேயே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஆனால் இடக்கிட கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷமாக தான் கொதிச்சு கொண்டு இருக்குது. ஸோ அந்த 5 நிமிஷத்துக்கு பிறகு இதில் இறால் இருக்குது. 8 இறால் இல்லாட்டிக்கு 85 கிராம் வருது. இப்போ இதையும் இதில் 5 நிமிஷத்துக்கு பிறகு போடுங்க. அடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஹீட்டை மீடியத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இப்போ மூடி போட்டு என்ன ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். மீடியத்துலேருந்து ஹீட்டை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த தீயலுக்கு மஞ்சள் தூள் இது ஒன்றுமே வெள்ளெடுத்துறையில் இப்படி இந்த தீயலுக்கு போடுறதில்ல. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் இதை நான் அவிய விட போகிறேன். ஸோ இப்போ இன்னொரு 3 நிமிஷமாக இருக்குது. ஸோ டோட்டலி 10 நிமிஷமாக இதை அவிஞ்சோன்றிருக்கு. ஸோ இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ இதுதான் இந்த வெல்வெட்டித்துறையில் இந்த வெண்டிக்காய் தீயல் செய்கிறது. ஸோ இது செய்து முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு இறால் போட விருப்பம் இல்லாட்டிக்கு இதுக்கு நீங்கள் கருவாடை போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த வெண்டிக்காய் தீயல் வெல்வெட்டித்துறையாக செய்கிற முறை. இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த சேனல் இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து அதுக்கு பக்கத்து பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.